பார்ப்போம். இது நான் ஒரு விவசாயி. நாங்கள் வந்து பண்ருட்டி மாவட்டம் கடலூர் வட்டம் சின்ன சேமக்கோட்டை. என் பேர் சக்கரை. சரிங்க. இது வந்து இந்த சீமைக்கார வேலை முள்ளு 3/4 அடி தான் இருக்குது மேலே. இதனுடைய ஆழம் 1 மீட்டர் இருக்குது. 1 மீட்டர் இருக்குதுங்களா? 1 மீட்டருங்க. இது வந்து அம்பா இவ்வளோ நீட்டு இருக்குங்க. இது வந்து இந்த ஏரி குளம் குட்டை புறம்போக்கெல்லாம் என்ன எல்லாத்துலேயும் இந்த மரம் தான் இருக்குது. நீர் வளம் கிடையாது. பூமியில் பூரா இழுத்துருத்துக்குது. ஏரிக்கு வர தண்ணி 3 மாதம் இல்லை, ஒரு 2 மாதம் கூட இருக்க மாட்டேங்குதுல. என்ன நீர் வளம் இருக்குது தமிழ்நாட்டில், நிலவளம் இருக்குது. நீர் வளம் இல்லை, நிலவளம் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் இந்த சீமை வேலை வர முடியல. ஏரி குளம் குட்டை வாய்க்கால் இருக்கிற பூராத்தையும் அனைத்தையும் இது வந்து அகட்டி எடுத்துட்டிங்கனாக்கா நம்ம தமிழ்நாட்டை அடிச்சுக்க ஆள் கிடையாது. இப்போ உங்கள் விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் இந்த செடி விவசாய நிலத்துக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஐயா. அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குது, ஓவராக இருக்குது. அதான் ஒரு ஏரிக்கு தண்ணி வந்தால் 1 மாதம் கூட இருக்க மாதிரி சீமைக்காரோட இழுத்துருது பூரா மரம். சரி, இதை நீங்கள் யார்கிட்டயாவது அதிகாரிட்ட சொன்னீங்களா? நாங்கள் அதிகாரிட்டு சொன்ன வராங்க, நாங்கள் எடுக்கிறோம், பராமரிப்பு பண்ணுறேன்ட்டாங்க. பராமரிப்பு பண்ண மாட்டாங்க. இந்த வாய்க்காலை வந்து பாருங்கள், வாய்க்கால் பூரா அடைச்சிங்க எடுக்குது. தண்ணி போக மாட்டேது, உடச்சிங்கன்னு கொல்லுவேலி பூரா வந்து இந்த விவசாயத்தை பூரா நாஸ்தி பண்ணுது. சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் இந்த உங்கள் விவசாய நிலத்துக்கு வரீங்கல்ல, இந்த ரோடு இப்படி இருக்கு. இது விவசாய நிலத்துக்கு வர ரோடு. இந்த ரோடு ஏதாவது தார் கீர் ஊற்றலாமே? புண்ணியம் கிடையாது ஐயா. விவசாயம் பண்ண முடியல, நாங்கள் வர முடியல. 1 கிலோமீட்டர் ராயப்பாளையம் ரோட்லேருந்து குளப்பாக்கம் ஏரி வரைக்கும் இந்த ரோடு பாழடைஞ்சு போய் கிடக்குது. இது யாரும் கண்காணிப்பு ஆள் கிடையாது. சரிங்க. இதை கேட்டாக்கா வராங்க பார்க்குறேன்ட்டாங்க. வழி மற்ற எந்த அரசாங்கமும் இதை முயற்சி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. சரிங்க. உங்கள் ஆதங்கம்னா நமக்கு தெரியுது. இப்போ இங்கே பக்கத்தில் விவசாயம் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? பூரா விவசாயம் நெல் பயிர்தாங்க. அப்புறம் இது எல்லாம் அறுவடை பண்ணி இந்த வழியாக தான் எடுத்துகிட்டு போவாங்களா? பூரா அறுவடை பண்ணோன்னா எங்களுக்கு களம் கிடையாது. முன்னாடி அதை போட்டு அறுவடை பண்ணுறது களம் கிடையாது. களம் எங்கே இருக்குது? எங்கே வா, பக்கத்தில் இருக்குங்க களம். எங்களுக்கு களம் போட்டு கொடுங்க. இங்கே வாங்க, அந்த அந்த இடத்த கொஞ்சம் காட்டுங்க. நாங்கள் காட்டுறோம். இந்த ரோடு எத்தனை வருஷமா கடை இதோ மாதிரி இருக்கு? இந்த வருஷம் வந்து இந்த ரோடு போட்டு 6-7 வருஷம் ஆகிப்போச்சு. இது ஏற்கனவே இது வந்து ஹைவேஸ் எங்களுக்கு நடப்பாத வழி இது. சரிங்க. அதில் தான் அமைச்சு கொடுத்தாங்க. ஜல்லி போட்டாங்க. ஜல்லி போட்டதாலும் சரி, பராமரிப்பு கிடையாது. இப்போ இந்த இடத்துல களம் வேணும்னு கோரிக்கை இதுதான் எங்களுக்கு இடம் இருக்குது. இதுதான் களம். இது ஏதோ இது வந்து தற்காசி, இது கவர்மெண்ட் இடம். சரிங்க. இங்க இந்த நெற்பயிருக்கும் அந்த நெற்பயிருக்கும் மத்தியில் இருக்குது தற்காசி கவர்மெண்ட் இடம். இதில் களம் போட்டு கொடுக்க சொல்லி நிறையா நாங்கள் பரிந்துரை பண்ணியிருக்கோம். அது யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க. சரி, களம் கிடையாது. சரிங்க. களம் போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் விவசாயம் பண்ணலாம். இப்போ அறுவடை பண்ணி இந்த இடத்துல போட்டு தூத்தவோ கொல்லவோ மூட்டை பிடிக்க எங்களுக்கு வழி கிடையாது. இதில் களம் போட்டு கொடுத்தீங்கன்னா தான் வழி பண்ணலாம்.